வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரான் ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள மிகவும் விரும்புகிறார்கள். நாங்களும் ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள விரும்புகிறோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைத்தது குறித்து அவர் கூறுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், நாம் 5 நாட்கள் கால அவகாசம் கொடுத்துள்ளோம். அது எப்படி செல்கிறது என்பதை பார்க்கலாம். அது நன்றாக சென்றால் இதை தேர்வு காண முடியும். இல்லையெனில் நாங்கள் தொடர்ந்தும் தாக்குதலை மேற்கொள்வோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானுடன் இன்று நாங்கள் ஒன்றாக பேசுவோம். பெரும்பாலும் தொலைபேசி வழியாக இருக்கும் மத்திய கிழக்கில் உள்ள எங்கள் கூட்டாளிகள் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக கருதப்படுகின்றனர். எனினும் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததாக அமைதிக்கு பதிலாக ஈரான் தனது அணுவாயுத திட்டத்தை கைவிட தயாராக இருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாளை காலை அவர்களின் நேரப்படி $10 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட அவர்களின் மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையங்களை நாங்கள் தாக்க திட்டமிட்டிருந்தோம் என்று நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்தில் தெரிவித்துள்ளார். அது மிகவும் பெரிதும் வலுவானதுமாக இருந்தது. பணத்துக்கு குறைவில்லை. ஒரு தாக்குதலையே அது அழிந்துவிடும். ஆனால் அது முற்றிலுமாக சரிந்து போகும். அவர்கள் ஏன் அதை விரும்ப வேண்டுமென்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள்தான் எங்களை தொடர்பு கொண்டார்கள். நான் அழைக்கவில்லை. அவர்கள்தான் அழைத்தார்கள். அவர்கள் ஒரு உடன்பாட்டை விரும்புகிறார்கள் என்று ட்ரம்ப் கூறினார். நாங்களும் ஒரு உடன்பாட்டை செய்ய மிகவும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அது ஒரு நல்ல உடன்பாடாக இருக்க வேண்டும். இனி எந்த போரும் இருக்கக்கூடாது, அணுவாயுதங்களும் இருக்கக்கூடாது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுக்கு இனி அணுவாயுதங்கள் இருக்காது. அதற்கு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். அந்த விஷயத்தில் எந்த தளர்வும் இல்லை. இல்லையெனில் எந்த உடன்பாடும் இருக்காது என்று ட்ரம்ப் கூறினார். இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை நாங்கள் மறுக்கிறோம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையில் ஈரானின் எரிசக்தி மற்றும் மின்சார கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது முழு பிராந்தியத்தின் குடிநீர் மற்றும் மின்சார பாதுகாப்பை பாரியளவில் சீர்குலைக்கும் என்று அரபு நாடுகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு உயர்மட்ட எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான ஒரு இராணுவ நடவடிக்கை உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஈடுகட்ட முடியாத வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அரபு நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஈரானிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் பெரும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. அதன்படி அமெரிக்க ஜனாதிபதியின் திடீர் அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் மசகு எண்ணெய் விலைகளில் சரிவு பதிவாகியுள்ளது. இதன்படி பிராண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 7.16% சரிவடைந்து $104.43 அமெரிக்க பதிவாகியுள்ளது. WTI ரக மசகு எண்ணெய் விலை 7.59% என்ற பாரிய வீழ்ச்சியை சந்தித்து ஒரு பீப்பாய் $90.77 அமெரிக்க குறைந்துள்ளது. மத்திய கிழக்கு நிலை வரும் மோதல்களுக்கு முழுமையான மற்றும் நிலையான தீர்வை எட்டும் நோக்கில் ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய முன்னேற்றத்தை கருத்து கொண்டு ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து இராணுவ தாக்குதலையும் அடுத்த 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நேரடி அல்லது மறைமுகமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அதிகாரிகள் நாடு முழுவதும் விதித்துள்ள இணைய முடக்கம் 24வது நாளை எட்டியுள்ளதாக நெட்ஃபிளாக்ஸ் என்ற கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. 552 மணி நேரத்தை கடந்துள்ள இந்த முடக்கம் எந்த ஒரு நாட்டிலும் பதிவு செய்யப்பட்டவற்றில் மிகவும் கடுமையான ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அணுகளுக்காக அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட வெள்ளைப்பட்டியலை பராமரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு சர்வதேச இணைப்பு தொடர்ந்தும் கிடைக்காமல் உள்ளது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மின்சார கட்டமைப்பையும் துண்டிப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான பாதுகாப்பு கவுன்சிலின் அறிக்கையில்
போர் அல்லாத நாடுகள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்வதற்கான ஒரே வழி ஈரானுடன் ஒருங்கிணைவதுதான் என்று கூறியுள்ளது. ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானிய கடற்கரைகள் அல்லது தீவுகளை தாக்க எதிரி மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியும் வளைகுடா மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து அணுகல் வழிகளிலும் கரையிலிருந்து நிலைநிறுத்தக்கூடிய மிதக்கும் கன்னிவடிகள் உட்பட பல்வேறு வகையான கடற்படை கன்னிவடிகள் பதிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளது. அத்தகைய தாக்குதல் நடந்தால் ஹார்முஸ் நீரிணை மட்டுமின்றி நடைமுறையில் முழு பாரசீக வளைகுடாவும் தடுக்கப்படும். அதற்கான பொறுப்பு ஆக்கிரமிப்பாளரையே சாரும் என்று அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. ஈரானுக்கு எதிரான மோதலில் பாகிஸ்தானில் ராணுவ உதவியை பெறுவதற்கு சவுதி அரேபியா அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2025 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க சவுதி அரேபியா விரும்புவதாக தெரியவந்துள்ளது. குறிப்பாக ஈரானின் கிழக்கு எல்லையில் பாகிஸ்தான் ஒரு புதிய போர்க்களத்தை திறக்க வேண்டும் அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க உதவ வேண்டும் என்பதே சவுதியின் எதிர்பார்ப்பு என்றும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இருப்பினும் பாகிஸ்தானுக்கு இதில் பெரும் ஆபத்துகள் உள்ளது என்று ஈரானுக்கு எதிரான போர் பாகிஸ்தானில் உள்ள 3 முதல் 5 கோடி ஷியா பிரிவு மக்களிடையே உள்நாட்டு மோதல்களை தூண்டக்கூடும். ஏற்கனவே நலிவடைந்துள்ள பாகிஸ்தான் பொருளாதாரம் எண்ணெய் விலை உயர்வடையால் மேலும் பாதிப்படைகின்றது. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளில் ஏற்கனவே பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு வரும் வேளையில் ஈரானுடன் 900 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துள்ள பாகிஸ்தான் நேரடியாக போரில் ஈடுபட விரும்புவதில்லை என்றும், அதேவேளை தற்போது வரை பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் நடுநிலை வகித்து வரும் நிலையில் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கே முக்கியத்துவம் அளித்து வருகிறது. ஈரானின் வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவின் அதிநவீன லோகாஸ் உளவு ட்ரோனை ஈரானிய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்துக்கு மத்தியில் நேற்றைய தினம் அமெரிக்காவின் வான்வழி உளவு நடவடிக்கைகளை முடக்கும் வகையில் ஈரான் எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலின் நிலை வரும் அசாதாரண பாதுகாப்பு சூழல் மற்றும் வான்வழி போக்குவரத்து தடைகள் காரணமாக அங்குள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக தரைவழி மார்க்கமாக வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. பென்குரியன் விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடாக ஜெருசலேம் மற்றும் டெல்லவிவ் ஆகிய நகரங்களிலிருந்து ஜோர்டானில் உள்ள அம்மான் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு சிறப்பு பேருந்து வசதிகளை தூதரகம் தொடங்கியுள்ளது. இந்த பேருந்துகள் வடக்கு எல்லைப் பகுதியான ஷேக் ஹுசைன் பாலம் வழியாக இயக்கப்படுகின்றன. எல்லையை கடந்த பின் பயணிகள் தங்கள் சொந்த செலவில் விமான பயணத்தை தொடர வேண்டும் என்றும், பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் அமெரிக்க அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு இடங்களிலேயே இருக்குமாறும், பொதுமக்கள் இந்த தரைவழி வாய்ப்பை பயன்படுத்தி விரைவாக வெளியேறுமாறும் அமெரிக்க தூதரகம் மிக அவசரமான கோரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானிய அரசு வானொலி நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஈரானின் தெற்கு துறைமுக நகரில் அமைந்துள்ள குறித்த வானொலி நிலையத்தின் மீது நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை 24 மணித்தியாலங்களில் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலிலும் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரையான காலப்பகுதியில் 1400க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதோடு அவர்களில் 214 சிறுவர்களும் அடங்குவார் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நேற்று அதிகாலையில் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் புதிய தொடர் தாக்குதலை தொடங்கியுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அதேவேளை ஈரானிய தலைநகரின் 5 பகுதிகளில் வான்வழி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், சேதம் தொடர்பிலான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பதிவிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் 1, 4, 11, 13 மற்றும் 21 ஆகிய மாவட்டங்களில் நிகழ்ந்துள்ளன. இஸ்ரேலின் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய ஆட்சியின் உள்கட்டமைப்பை குறிவைத்து இந்த பரந்த அளவிலான தொடர் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானின் உர்மியா மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் பெரும் சேதங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. வளைகுடாவில் போர்ச்சூழல் காரணமாக பிரித்தானியாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என பிரிட்டன் தேசிய விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலால் ஹார்முஸ் நீரிணை கடந்த 3 வாரங்களாக மூடப்பட்டுள்ள நிலையில் இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.
இது விவசாய உற்பத்தி செலவை நேரடியாக பாதித்துள்ளதனால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் டோம் பிரான்சா வழங்கிய தகவலின்படி அடுத்த 6 வாரங்களில் தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் மிளகாய் போன்ற பசுமை குடில் விளைபொருட்களின் விலைகள் உயரும் என்றும் அடுத்த 3 முதல் 6 மாதங்களில் பால் மற்றும் ஏனைய பயிர் வகைகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் எனவும், குறிப்பாக விவசாய இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும் சிவப்பு டீசல் விலை உயர்வு விவசாயிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பாரசீக வளைகுடாவிலிருந்து இந்திய கொடியிடக்கூடிய 2 எல்பிஜி சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி நோக்கி பயணம் செய்கின்றன. இதன் பின்னர் அவை இரண்டும் இந்திய துறைமுகங்களுக்கு வந்தடையும் என்றும், ஃபைன் கேஸ் மற்றும் ஜெக வசந்த் ஆகிய அந்த 2 சரக்கு கப்பல்களும் எல்பிஜி எனப்படும் கேஸ் சிலிண்டர்கள் உற்பத்தி தேவையான எரிபொருளை கொண்டுள்ளதாகவும், அவை இரண்டும் நேற்று மதியம் ஒன்று சேர்ந்தது போல் ஈரானின் லெராக் மற்றும் காசிம் தீவுகளுக்கு இடையே பயணித்து வருகின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவை ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும்போது ஈரானிய அதிகாரிகளுக்கு தெளிவாக அவற்றின் அடையாளம் தெரியும். இதனால் அவை பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ளும் என்றும், அந்த 2 கப்பல்களும் ஜலசந்தியை கடந்து சென்றதாகவும் கப்பல் கண்காணிப்பு தரவு மையம் தெரிவிக்கின்றது. உலக அளவில் 58% பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ தனது உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வகுப்பறையில் மாணவர்களின் கவன சிதறல்களை தவிர்க்கவும், இணைய வழி மிரட்டல்கள் மற்றும் சமூக ஊடக பாதிப்புகளை குறைக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக ஊடக பயன்பாட்டால் ஏற்படும் உணவு பழக்க வழக்க குறைபாடுகளால் ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு பாதிக்கப்படுவதாகவும், 32% இளம் பெண்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்திய பிறகு தங்கள் உடல் தோற்றம் குறித்து தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாவதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. பிரான்ஸ், பின்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இத்தடை அமுல்படுத்தப்பட்ட பிறகு மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பட்டுள்ளதோடு மனநலம் பாதிப்புகள் குறைந்துள்ளது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.